இதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்கு அதுன்னு அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா சார்ஜ் நான் பண்ணுறதில்ல. எல்லோரும் ஒரே அளவு தான் இங்கே வர அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃபீஸ் வாங்குறதும் நான் இன்ன வரைக்கும் என்கிட்ட ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ வராங்கன்னா அவங்களுக்கு இப்போ இந்த ஜிம் இல்லைன்னா இன்னொரு ஜிம் கிடச்சிரும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மேலே இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு இன்ஜினியர் நிற்கிற இடத்துல 500 கட்டிட்டு ஒரு இன்ஜினியர் நிற்கிற இடத்துல தான். இன்னொன்று எல்லா ஜிம்லேயும் அட்வான்ஸ்னு ஒன்று வாங்குவாங்க. நம்ம ஜிம்மில் அட்வான்ஸே கிடையாது. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர், உங்கள் பேர் சொல்லுங்கள் மாஸ்டர். சிவராஜ். ஓகே மாஸ்டர், இந்த ஜிம்மோட பேர் என்ன மாஸ்டர்? விக்டரி ஜிம். இந்த ஜிம்மோட லொக்கேஷன் சொல்லுங்கள் மாஸ்டர். கும்பகோணத்தில் காமாட்சி ஜோஷி பேர் தான். லாஸ்ட்டு 20 இயர்ஸாக வச்சுருக்கோம். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு காலை நேரம் கரெக்டாக இருக்குமா இல்லை ஈவினிங் டைம் கரெக்டாக இருக்கும் ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது? அது இன்ன வரைக்கும் பெரிய ஒரு சர்ச்சையில் இருக்காது. ஆனால் உடம்பு ஏற்றணும்னு நினைக்கிறவங்க காலம் ஈவினிங் செய்கிறது தான் பெஸ்ட்டு. என்ன கேட்டால் ஈவினிங் செய்கிறது. உடம்பு குறைக்கணும் கொஞ்சம் மார்னிங்கில் செய்கிறது பெஸ்ட்டு. ஆனால் ரெண்டு வேலையும் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் ஈவினிங்கில் இப்போ நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றீங்க, அந்த கொஞ்சம் போஸ்ட்பேடாக நீங்கள் சாப்பிட்றதால அந்த டயட்டிங் அந்த அவங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்கும், லீன் பாடிங்க. இப்போ இப்போ மார்னிங் டயத்தில் அவங்களால சாப்பிட்டுட்டு செய்ய முடியாது. ஏர்லியராக வர்றதால அவங்க சாப்பிடவும் முடியாது, சாப்பிட்டாலும் செய்ய முடியாது. அதுக்காக அவங்க வேணாங்கிறது தான் சொல்லுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறத தவிர வேறு எப்போ வேணும் செய்யலாம். சரி மாஸ்டர், இப்போ ஜிம்முக்கு ஒரு புதுசாக ஒரு பிகினர் வராரு உள்ள, அவர் என்னென்ன எடுத்து வரணும் ஜிம்முக்குள்ளே வரப்போ? மெயினாக உங்களுக்கு தேவையான டவல்ஸு, அடுத்தது மெயினாக ரிஸ்ட் பேண்டு, நீ கப்பு, பெல்ட்டு, வாட்டர் லெவல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சப்ளிமெண்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு. சரி, ஓகே. இப்போ அவங்க என்ன சாப்பிட்டு வரணும்? வீட்டிலேருந்து வர்றப்ப இங்கே ஜிம்முக்கு வர்றப்போ என்ன மாதிரி பொருள் சாப்பிட்டு வரணும் உணவில்? அது அதான் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி அவங்க உடம்பு லீன் பாடியாக இருந்துச்சுன்னா அவங்க ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஆப்பிள் இல்லைன்னா வாழைப்பழம் அந்த மாதிரி பனானாஸ் மாதிரி எடுத்துக்கலாம். லீன் பாடின்னா. ஓகே. ரொம்ப குண்டாக இருக்கவங்க இருக்கவங்களுக்கு அது தேவையில்லை, நார்மலாக இருந்தால் போதும். அவங்க எக்ஸசைஸ்க்கு பின்னாடி அவங்க எடுத்துக்கணும். பின்னாடியும் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அவங்க எக்ஸசைஸ் பின்னாடி கட்டாயம் ப்ரோட்டீன் அதிகமாகவும் கார்போ கம்மியாகவும் எடுத்துக்கணும் அவங்க. இப்போ உங்கள் ஜிம்முக்கு வர்ற கேண்டிடேட், அதாவது உறுப்பினர் வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சார்ட் அலாட் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த நாள் இதான் செய்யணும், இந்த நாள் இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு? நான் இது சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்பட்டு சொல்லுவேன். எப்படின்னா, தஞ்சை மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு இங்கே நான் பார்த்த ஜிம்மில் ஒரு சார்ட்டுன்னு ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்து இந்த சார்ட்டை இவ்வளோ பேரும் வர அதிகப்படியான மெம்பர்ஸ் எங்கள்கிட்ட தான். அந்த அதிகப்படியான மெம்பர்ஸும் ஃபாலோ பண்ண வைக்கிறது இந்த ஜிம்மில் மட்டும்தான். சார்ட்டை ஃபாலோ பண்ண வைக்கிறது லைக் எந்த ஜிம்லேயும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. எனக்கு என்னென்னு விட்டுடுவாங்க. பட் அது மாதிரி அவங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் சார்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண வைக்கிறோம். அந்த விஷயத்தில் நான் பெருமையாக சொல்லுவேன். மாஸ்டர், இப்போ உள்ள இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஜிம்மு மேலே இருக்கிற ஆர்வம் எப்படி இருக்குது? ஆக்சுவலி சொல்லப்போனால் இப்போ ஆர்வம் கொஞ்சம் மிகுதியாக தான் இருக்குது, அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அதை செல்லு கொஞ்சம் கெடுக்கலன்னு சொல்லலாம். இருந்தாலும் இப்போ முன்னாடி ஒரு இந்தியா டுடேயில் ஒரு சர்வே வந்துருந்துச்சு முன்னாடி. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தப்போ கும்பகோணத்தில் ஒரு சர்வே பண்ணப்போ ஏகப்பட்ட பேர் இங்கே உடல் உழைப்பு, அதாவது உடற்பயிற்சிக்காக ரொம்ப லாங்லேருந்துலாம் செஞ்சுட்டு போகிறதாக ஒரு சர்வே எடுத்து இது மாதிரி எங்கேயுமே இல்லைங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு கும்பகோணம் பேர் வாங்கினது தான். ஆனால் இப்போ சமீபத்திய இதில் கொஞ்சம் செல்லு கெடுத்துருக்குன்னு சொல்லலாம். கலாச்சாரம் மாறி இருக்குது, செல்லால் கொஞ்சம் கெட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் இது ஜிம்மை பாதிக்கிற அளவுக்கு இல்லை. பசங்க நல்லா வந்துட்டுருக்காங்க, நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ முன்னை விட ஆர்வம் அதிகமாக இருக்குது. ரொம்ப போட்டியில் கலந்துக்கிற ஆர்வம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுண்ணா. சரி மாஸ்டர், இப்போ உங்கள் ஜிம்மில் நீங்கள் காம்படிஷன் அனுப்பிடுவீங்களா? ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மிஸ்டர் தஞ்சாவூர் இங்கே இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சரி, தமிழ்நாடு லெவல்லையும் சரி ரொம்ப பேர் அதிகமாக வாங்கியிருக்கோம். நாங்கள் அதிகம் வாங்கியிருக்கோம். இப்போ தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வின்னர்ஷிப் அதிகமாக வாங்கியிருக்கோம். ஜிம் லெவலில் வின்னர்ஷிப் 3 வாட்டி வாங்கியிருக்கோம். அப்புறம் ரன்னர்ஷிப்பும் வாங்கியிருக்கோம், வின்னர்ஷிப்பும் வாங்கியிருக்கோம், ரெண்டுமே. சரி மாஸ்டர், இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா,
இப்போ வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்ம் இப்போ பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து நார்மலாக ஒரு பர்சன் வராரு உள்ள ஜிம்முக்குள்ளே. அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் அடிக்கணும் அப்படின்னா அவர் எவ்வளோ நாள் அவர் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்? ஒரு எவ்வளோ நாள் உங்களால் பேக் பண்ண முடியாது? இல்லை 90 டேஸு இல்லை ஒரு 6 மந்த்து அந்த மாதிரி எதாவது பண்ண முடியுமா? அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம உழைப்பு கட்டாயம் கொடுத்தாகணும். இதில் வந்து மேஜிக்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கட்டாயம் உடல் உழைப்பு கொடுத்தாகணும். கஷ்டப்பட்டு தான் உடம்பு ஏற்றி ஆகணும். ஆனால் இப்போ நடுவில் இப்போ வந்து வேறு மாதிரி அவங்க உடம்பை ஏற்றி இறக்குறாங்க. அது அவ்வளோ கெடுதல் ஸ்டெராய்டெலாம் வந்து ரொம்ப இப்போ மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அது அந்தளவுக்கு இது கிடையாது. இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும்னா எப்படின்னா 1 இயர் கஷ்டப்பட்டாகணும். 1 இயர் கண்டிப்பாக கஷ்டப்பட்டாகணும். டயட்டும் கரெக்டாக எடுத்தால் 1 இயரில் நிச்சயமாக இது பண்ணலாம். ஸோ டயட் வந்து ரொம்ப முக்கியம் சொல்ல வரீங்க நீங்கள். ஓகே. இப்போ டயட்டு முக்கியம் அப்படின்னா இப்போ என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும்? இப்போ வந்து ஒரு நான் வாலண்டியர் சொன்னோம்னா இப்போ வந்து புதுசாக ஒரு இளைஞர் வராரு. இப்போ அவர் வந்து ஜிம்மில் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், என் உடம்பை நான் டெவலப் பண்ணுறேன், அதாவது வெயிட் கொஞ்சம் கெயின் பண்ணுறேன், அவர் பார்க்க ஒல்லியாக இருப்பார். இப்போ இருக்க பசங்களுக்கு நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு சாப்பாடை ஒழுங்காக சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். அவங்க 3 வேளை, நாங்கள் 6 வேளை சொல்லுவோம் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இப்போ எல்லாருமே 3 வேளையும் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. அந்தளவுக்கு ஸ்கிப் பண்ணுறாங்க டயட்டை. அது ரொம்ப 6 வேளைங்கிறீங்க, எப்படி மாஸ்டர் 6 வேளை பிரிக்கிறது? 6 வேளைங்கிறது நம்ம 3 வேளை நம்ம வீட்டு சாப்பாடும், பாக்கி ஒரு 3 வேளை நடுவில் சின்ன சின்ன டயட்டிங் எடுத்துக்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணும். அதேமாதிரி குறைக்கிறப்பையும் நம்ம கார்போவை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டு குறைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கப்போ 6 வேளை மெயின்டைன் பண்ணால் தான் முடியும். சரி மாஸ்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான கொஸ்டின், இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொப்பை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தொப்பை குறைச்சி, எனக்கு தொப்பை மட்டும் குறைச்சா போதும், எனக்கு மற்றபடிலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, இந்த தொப்பை மட்டும் எனக்கு குறைச்சி கொடுங்க சொல்லிட்டு சில பேர்லாம் வருவாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்ல முடியும்? அந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலலாம் ஒரு உடம்புல வந்து எதுவும் குறைக்கிறது கஷ்டம். உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏற்றலாம், ஒன்று இறக்கலாம். நம்ம தனியாக தந்தியை குறைக்கணும், ஆட்ஸை குறைக்கணும் அப்படிலாங்கிறதுலாம் வந்து சிலது புரியாமல் பேசுகிறது தான். ஆனால் கட்டாயம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். டோட்டலாக உடம்பு குறைச்சி தான் ஆகணும், டோட்டலாக ஏற்றியாகணும். அப்படி 2 மாதிரி செஞ்சால் தான் பண்ண முடியும். சரி மாஸ்டர். இப்போ ப்ரோட்டீன் சொல்கிறோம் இல்லைங்களா, உடம்புக்கு வந்து தேவையான ப்ரோட்டீன் இருக்குது. அது வந்து வெஜிடேரியன் அதிகமாக இருக்கா இல்லை நான்வெஜ் அதிகமாக இருக்கா ப்ரோட்டீன்? ப்ரோட்டீனுங்கிறது அசைவத்தில் தான் அதிகமாக இருக்கும், நான்வெஜ்ஜில் தான் அதிகமாக இருக்குது. அதில் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதால கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னு பார்த்தா ப்ரோட்டீன்னா அசைவம் தான். நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அது எல்லாமே ஒரு எல்லா இதையும் சேர்த்தா தான் அது ஒரு கூட்டணி மாதிரி கிடைக்காதான் கிடைக்கும். அதுவும் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சொல்ல முடியாது. அதனால் நான்வெஜ் தான் கட்டாயம் சாப்பிட்டாகணும். இல்லை சில பேர் வந்து வெஜிடேரியன் ஃபுட்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, நான் வந்து வெஜிடேரியன் தான், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ அவங்கெல்லாம் எப்படி எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம்? அவங்கெல்லாம் வந்து சோயா பீன்ஸு, இந்த கிட்னி பீன்ஸு, இந்த மாதிரி வெஜிடேரியன் எடுக்கலாம். எடுக்க முடியாதுன்னு இல்லை. நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் முடிவு பண்ணி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது உடம்பே பார்த்துக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இது முடியல அது முடியலன்னு அதுக்காக நான் வச்சு அதுக்காக சாப்பிட என்னால் ஏற்ற முடியாதெல்லாம் நினைக்க முடியாது. எனக்கு இதுதான் இருக்குதுன்னு நீங்கள் உடம்புல சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்தாப்புல ஆல்டர்னேட் பண்ணிக்கும். சரி மாஸ்டர். இப்போ வந்து ஒரு பாடி ஃபிட் இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஜிம் ஒர்க் பண்ணி நல்லா ஹெவியாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருவங்கள் அதான் சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பண்ணுறதுனால அவங்களோட அந்த உடம்பு கட்டு உடல் வந்து, அதாவது அவங்களோட ஸ்டெமினா வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை இதுக்கு ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா? இருக்கான்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, கட்டாயம் இருக்குது. பட் ஏன்னா நம்ம உடம்புல மெயினாக டெஸ்டோஸ்டெரான் நம்ம உடம்புல அதிகமாக இருப்போ தான் நம்ம உடம்பு நல்லா ஒரு பொலிக்காலம் மாதிரி வர்றது. இப்போ நம்ம காளை மாடுன்னு எடுத்துகிட்டா இப்போ அங்கே ஜல்லிக்கட்டு காளைக்கும் நம்ம வண்டியில் இருக்கிற காளைக்கும் வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக. அதே மாதிரி காளை மாடு மாதிரி நம்ம உடம்பு கொஞ்சம் இந்த இதெல்லாம் கட்டுப்படுத்துகிறப்ப தான் நம்மளோட உடம்போட மசில்ஸ்லாம் அதிகமாகும். அதனால் அதுக்காக இது தப்பாக நினச்சி இதையே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒன்றும் தவறும் கிடையாது, பெரிய தவறு கிடையாது. ஆனால் அதுக்காக அதிகமாகவும் இருக்கக்கூடாது. மாஸ்டர், அப்புறம் இந்த லெக் டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருக்குது பார்த்தீங்களா, வீக்லி எல்லோரும் பண்ணுறது. ஸோ அந்த லெக் டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண முடியறாங்க, ஒரு கிட்டத்தட்ட அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர், அது எந்த அளவுக்கு முக்கியம்? அப்படி கிடையாது. லெக் டேங்கிறது உங்களுக்கு வந்து சொல்லப்போனால் இந்த லெக்குங்கிறது கிங் ஆஃப் ஸ்குவாட்பாங்க. அதாவது நம்ம உடம்புல டோட்டலாக நம்ம உடம்பை ஏற்றுறதுக்கு இல்லை உடம்பு ஷேப் அதிகமாகிறதுக்கு கட்டாயம் நம்ம ஸ்குவாட் பண்ணி ஆகணும். அந்த ஸ்குவாட் பண்ணுறதுல நம்ம பேருக்கு அலட்சியம் வந்துடும், இல்லைன்னா அலுப்பு போட்டு விட்டுருவாங்க. பட் அதுமாதிரி ஸ்கிப் பண்ணக்கூடாது. கட்டாயம் நம்ம லெக் டே கட்டாயம் நம்ம செஞ்சே ஆகணும். வேறு எந்த இது செஞ்சாலும் வீக்லி 2 கட்டாயம் நீங்கள் லெக்கு பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நிச்சயமாக கேரண்டி சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஜிம்மு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு, கிட்டத்தட்ட நிறைய ஜிம்மெலாம் வந்துருச்சு. இப்போ உங்கள் ஜிம்மில் என்ன மாதிரி தனிச்சிறப்பு இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி அதை சொல்லி தரீங்க, எப்படி? அது நல்லா கொஸ்டின் தான். என்ன காரணம்னா இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ எங்கே போனாலும் ஜிம் இருக்குது.
பட் அந்த ஜிம்முக்கு பேக்ரவுண்டு அவங்க எப்படி, அந்த மாஸ்டர்ஸ் எப்படி, அவங்களோட அனுபவம் எப்படி, இதெல்லாம் பார்க்குறது கிடையாது யாரும். ஜிம்மோட அழகையும் மேலே இருக்க டவர் இதையும் பார்க்குறாங்களே தவிர, பட் ஹைடெக் ஜிம்மு அது இதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது நாங்கள் சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. பட் எங்கே போனாலும் நீங்கள் கொஞ்சம் பேக்ரவுண்டு பார்க்கணும். அதே நேரத்தில் இப்போ எங்கள் ஜிம்மை பொறுத்த வரைக்கும், இங்கே கும்பகோணத்தில் பொறுத்த வரைக்கும் ஹைடெக் ஜிம்முங்கிறது அது எப்படின்னா, அது என்ன வார்த்தையில் சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல. ஹைடெக் ஜிம்முன்னு சொன்னால் மிஷினரி எந்த ஒரு ஹைடெக்காக இருந்தும் நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஓகே. இப்போ ஒரு உடம்பு ஏற்றுறதுக்கு கரெக்டான டயட்டு, எக்ஸசைஸு, தூக்கம், இந்த மாதிரி அவங்களோட ஃபீட்பேக்கு, நம்ம மாஸ்டர்ஸோட அட்வைஸு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதில் மிஷினரி தான் வந்து ஒருத்தங்களை ஏற்றுதுங்கிறத நம்புகிறாங்க, கூட்டுத்தனமாக நம்புகிறாங்க. அது தப்பு. அந்த மாதிரி இருக்குது, அது மாதிரி கிடையாது. அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஹைடெக் ஜிம்மு, ஹைட்ராலிக் ஜிம்னு புதுசாக ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஹைட்ராலிக்னு ஒரு ஜிம்மே கிடையாது. அது ஏஷியன் கேம் அப்போ டெல்லியில் அதுமாதிரி ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் வராங்க, வெளிநாட்டிலேருந்து எல்லா நாட்டிலேருந்தும் வராங்க. அவங்களுக்கான வெயிட் வேரியேஷன் கண்டுபிடிக்க முடியாது, எவ்வளோ பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்காக அவங்க ஒரு ஹைட்ராலிக்னா அது வந்து ஃபுல் எஃபெக்ட் இருக்கும். பட் பிளேட்ஸ் கிடையாது. அது மாதிரி ஒரு ஹைட்ராலிக் ஜிம் ஒன்று உருவாக்குனாங்க. பட் அது ஃபெயிலியர் தான். அதனால் வேறு எங்கேயுமே ஹைட்ராலிக் ஜிம் கிடையாது. ஹைடெக்குங்கிறது நம்மளாக உருவாக்கிக்கிறது, நம்மளாக சொல்லிக்கிறது. பட் எல்லாம் மாடர்ன் ஜிம் தான். பட் பழசு நார்மலாக இருந்ததுக்கும் இப்போ மாடர்ன் ஜிம், அவ்வளோதான். சரிம்மா, இன்னொரு கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம்மில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசியாக அதை வச்சுக்கிறாங்க, ஒரு கூலிங்காக வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இடத்துல, அதாவது கூலிங்கான இடத்துல எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் கூலிங் இல்லாத ஒரு ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறது என்ன மாதிரி? வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா 24 hours ஜிம்னா அங்கே வந்து காலம்பு 7 மணி 8 மணிக்கே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ 7 மணிக்கே உங்களுக்கு அங்கே வெயில் தாங்க முடியாது, அந்தளவுக்கு வெயில் இருக்கும். இப்போ சவுதி கண்ட்ரிஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம், அதனால அவங்கெல்லாம் 24 hours கட்டாயம் பண்ணாங்க. அதனால் அப்போ வந்து அவங்க கட்டாயம் ஏசி பண்ணி தான் ஜிம் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. பட் இங்கே வந்து நம்மளோட இப்போ காலகட்டம் மாறினதால் 10 பேர் வேலைக்கு போகிறாங்க, அவங்க டைம் மாறுது. இப்போ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து ஒரு டைம் மாதிரி வராங்க, அவங்களாம் 10 மணிக்கு மேலே செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வெயில் டயத்தில் செய்கிற மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஏசி கொண்டு வந்தது. அதாவது ஒரு 7லேருந்து 9 மணிக்குள்ளே இருக்கிற ஒரு கிளைமேட்டை பகல் 12 மணிக்கும் கொண்டு வருவாங்க. ஃபுல்லாக ஏசி ஜிம்னா நீங்கள் அப்படியே வேர்த்து குளிர்ற மாதிரி செய்ய மாட்டாங்க. பட் 7 to 8 9 அதுக்குள்ளே இருக்கிற கிளைமேட்டை அவங்க கொண்டு வரணும். அதில் அந்த டெம்பரேச்சர் என்னவோ அந்த டெம்பரேச்சர் கொண்டு வந்து அதில் அவங்க செய்கிறதுக்காகனா இது கொடுப்பாங்க. அதுக்காக தான் ஏசி ஜிம். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த அதை கொண்டு வந்தாங்க, குளிர் அந்த கூலிங் சிஸ்டம் இருக்குங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது தப்பானது. முக்கியமாக ஃபிட்னஸ் பெரிய ஜிம்லாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க. பாக்கி ஏசியால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேறு நீங்கள் ஏசி பண்ணக்கூடாது. நம்ம பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வேர்ல்டு பாடி பில்டர் பெரிய பெரிய பாடி பில்டிங் இருக்கவங்க ஜிம்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் சாதாரண ஜிம், பெரிய ஒரு இது கூட கிடையாது. ஒரு 2 இன்ச்சு சேனலில் இருக்கிற இது தான் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய 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 பாடி பில்டர்லாம் பண்ணிடுறாங்க. சாதாரணமாக அவங்கெல்லாம் ஒரு ஃபேன் கூட கிடையாது அதில் பண்ணி. இப்போ ரோனிலாம் அந்த மாதிரி பண்ணவங்க தான். அதனால் ஏசிங்கிறது ஒரு முக்கியத்துவம் கிடையாது. இதே மாதிரி காலகட்டத்துக்கு தகுந்தாப்பில் மார்னிங் டயத்தில் வெயிலில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலம்புற 11 மணி 12 மணி 1 மணி ஷிஃப்ட் முடிஞ்சு வரவங்களுக்காக பண்ணுறதுக்கு தான் ஏசி. அப்புறம் மாஸ்டர், இந்த ஸ்டெராய்டு பாடி ஃபிட்டருக்கும் நேச்சுரல் பாடி ஃபிட்டருக்கும் என்ன மாதிரி வித்தியாசம்? உங்கள் ஜிம்மில் வந்து ஸ்டெராய்டு பாடி ஃபிட்டர் இருக்காங்களா, இல்லை நேச்சுரல் பாடி ஃபிட்டர் தான்? நீங்கள் பார்த்தாலே இங்கே இருக்கிற ஷீல்டு எல்லாமே கரெக்டாக 100% நேச்சுரல் பாடி ஃபிட்டிங்கில் கொண்டு வந்தது தான். ஒன்று கூட அது மாதிரி நாங்கள் பண்ணது கிடையாது. இங்கே எல்லாமே நேச்சுரல் பாடி ஃபிட்டர் தான். நேச்சுரல் மட்டும்தான் நாங்கள் இப்போ பண்ணுறோம். வேறு யாருமே அந்த மாதிரி வச்சுக்க கிடையாது. அப்படி யாராச்சும் சராசரி கேட்டால் நாங்கள் வெளில அனுப்பிடுவோம். அது பிறகு இங்கே வேணான்னு தான் சொல்லுவோமே தவிர நாங்கள் யாருக்கும் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. இங்கே 100% நான் நேச்சுரல் தான் பண்ணுறோம். இது வரைக்கும் இப்போ எல்லா ஜிம்லேயும் எங்கே பார்த்தாலும் அந்த ஷீல்டு இருக்கும். ஆனால் அந்த ஷீல்டுக்கு இந்த ஷீல்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, இது நிச்சயமாக நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினது. அது வந்து கொஞ்சம் ஸ்டெராய்டு பண்ணுறப்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களும் கஷ்டப்படுவாங்க, எல்லாம் செய்வாங்க, செலவு பண்ணுவாங்க. அதிகமாக செலவு பண்ணி அதில் வாங்கிறதுக்கும் இப்போ நாங்கள் இன்ன வரைக்கும் ஸ்டெராய்டு பாடி பில்டரோடு நாங்கள் போட்டி போட்டுட்ருக்கோம் எங்கள் ஜிம்மை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும். ஆனால் அவங்கள பீட் பண்ண முடியுமா? இப்போ நேச்சுரல் பாடி பில்டர் வந்து ஸ்டெராய்டு பாடி பில்டர் பீட் பண்ண முடியுமா? முடியாது தான். வேர்ல்டு லெவலில் எங்கே போனாலும் இந்த பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் நேச்சுரலில் தான் வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை. பசங்களும் அதுதான் என்ன நம்பி இருக்க பசங்க அந்த மாதிரி தான் செய்கிறாங்க கட்டாயம்.
மாஸ்டர், இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணால் வந்து இந்த ஆன்மை குறைஞ்சிரும்னு ஒரு ஒரு கருத்து நிலவுது. அது எந்த அளவுக்கு உண்மை? அது என்ன சொல்ல முடியுமா? இது சம்மந்தமாக எப்படி சொல்லணும்னா, இது ரொம்ப ஏகப்பட்ட கேள்வி இது மாதிரி நான் அட்டன் பண்ணியிருக்கேன். என்ன விஷயம்னா, இது நம்ம நல்ல விஷயங்களுக்கு ஒரு வதந்தியும், கெட்ட விஷயங்களுக்கு வதந்தி இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாதாரணமாக ஒரு பீர் அடிக்கலாம்னு சொல்லி பாருங்கள், அதை கேட்குறதுக்கான ஆர்வம் அதிகமாக இருக்கும் ரொம்ப பேர்த்து. அதே ஒரு உடம்புக்கு போகணும், ஏற்றணும் அப்படிங்கிறப்ப அது சம்மந்தமாக ஒரு கெட்ட வதந்தியை கிளப்பி விடுறது மக்கள்கிட்ட இருக்க இயல்பு தான் அது. ஆக்சுவலி பார்த்தா உண்மையிலேயே நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்ம உடம்புல இருக்க டெஸ்டோஸ்டெரானோட அளவுலாம் கூடுது. அந்த எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்டோஸ்டெரான் அளவு கூடுது, ரத்தத்தில் கலக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம உடம்புல வேல்யூம் அதிகமாகும். அதனால் நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டெரான் அளவு அதிகமாகி ஆண்மை அதிகமாகுமே தவிர இதை குறைக்க சான்ஸே கிடையாது. இது சயின்டிஃபிக்கலாக உண்மை. இது மக்கள்கிட்ட இருக்க சும்மா அது ஒரு வதந்தின்னு சொல்லலாம். அதை சும்மா இவங்களாம் கிளப்பி விடுறது தான். அது ஒன்றும் அது மாதிரி இது கிடையாது. இது வரைக்கும் சயின்டிஃபிக்கலாக எதுவும் நிரூபிக்கலை. பட் ஆனால் இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்காக வந்து நம்ம இப்போ உடனே எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தான் இந்த செக்ஸ் விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க, பாக்கி இருக்கவங்களாம் இல்லைன்னா அப்படி கிடையாது. இது வந்து ஒரு நம்ம தலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஹார்மோன் முடிவு பண்ணுற விஷயம். இந்த செக்ஸுங்கிறது நம்ம தலைக்கு பின்னாடி ஒரு ஹார்மோன், அது பேர் தெரில, பட் ஆனால் ஹார்மோன் ஒன்று உற்பத்தி ஆகுது. அது வந்து சாதாரண ஒரு கூலி தொழிலாளர்லேருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த செக்ஸ் உணர்வு ஏற்படுத்துறது அதுதான். அதனால் அதை வந்து யாராலையும் கூட்டவோ குறைக்கவும் முடியாது. பட் செக்ஸு ஜிம்மில் இருக்கிறப்ப அந்த ஹார்மோன் அதிகப்படுத்துதுங்கிறது தான் சொல்ல வரேன் தவிர அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணால் தான் அந்த ஹார்மோன் அதிகமாகுது, பாக்கிறவங்களாம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரி மாஸ்டர், இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜிம்மில் வந்து உடற்பயிற்சியெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கீங்க. ஸோ இது எப்படி விட்ட நாலேஜ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? இது எப்படி இதுக்கு முன்னாடி ஏதாவது கோர்ஸ் எதாவது பண்ணியிருக்கீங்களா? அது வந்து என்னோட 14 வயசுலேருந்து நான் இந்த ஜிம் லைனில் இருக்கேன். 14 வயசுலேருந்து? 14 வயசுலேருந்து எங்கள் அப்பா 1900 அதாவது வெள்ளைக்காரங்க ஆட்சியில் இருந்தப்பயே 1937 யூஜின் உடற்பயிற்சி கழகம்னு சொல்லி எங்கள் ஊர் தாராசுரத்தில் முதல்ல உருவாக்கினாங்க. உருவாக்கி அப்போயே அந்த இந்த மாதிரி ஜிம் கிடையாது. அப்போல்லாம் அந்த கோதான்னு சொல்லி பெரிய ஒரு 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 நிலப்பரப்பில் பள்ளம் வெட்டி அந்த பள்ளத்தில் படிக்கிட்டலாம் அதில் இறங்கி உள்ளே குஸ்தி விளையாட்டு, கலராக கட்ட சுற்றுறது, இது மாதிரி அப்போ கோதா போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கோதா உடற்பயிற்சிங்கிற மாதிரி அப்போ செஞ்சாங்க. அதுக்கு யூஜின் உடற்பயிற்சி நிலையம்னு சொல்லி சாண்டோ யூஜின் உடற்பயிற்சி நிலையம்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதனால் எங்கள் வீட்டில் எல்லா உபகரணங்களும் அப்போ இருந்ததால் நான் 14 வயசுலேயே ஆரம்பித்து அப்போருந்து அந்த உடற்பயிற்சியில் இருக்கேன் நான். தனியாக கோர்ஸ் படிக்கல நீங்கள்? அதுக்கு பின்னாடி இப்போ ரீசெண்டாக இப்போ படித்தேன். டிப்ளமா டிப்ளமா இன்ஸ்ட்ரக்டருங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் ஒன்று வந்து கவர்மெண்ட் கோர்ஸ் ஒன்று படித்தேன். அது முடிச்சிருக்கேன் இப்போ. அது இங்கே எனக்கு தெரிஞ்சு அந்த கோர்ஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பேட்சில் நாங்கள் தான். அது இப்போ நான் தான் முன்னாடி செஞ்சது. இப்போ எப்படி யார் யார் படிச்சிருக்காங்கன்னு தெரில. தஞ்சை மாவட்டத்தில் நான் தான் படிச்சிருக்கேன். சரி மாஸ்டர், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜிம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப அப்போ உள்ள இளைஞரோட ஆர்வமும் இப்போ இருக்கிற இளைஞரோட ஆர்வம் எப்படி இருக்குது? அவங்கள பற்றி உண்மைதான். அப்போ இருக்க ஆர்வம் வந்து கிட்டத்தட்ட அதான் இப்போ இந்தியா டுடேயில் சொன்ன மாதிரி ஒரு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருந்து சைக்கிளில் வந்து செஞ்சுட்டு திரும்ப சைக்கிள்லேயே போன ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இப்போயும் இருக்குது, அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ இருக்க மக்கள்கிட்ட இப்போ கொஞ்சம் ஃபேன்சியாக பார்க்குறாங்க. ஜிம்னா அது ஒரு ஏதோ ஒரு ஐடென்டிஃபையாக, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நான் ஜிம்மில் இருக்கேன், இந்த ஜிம்மில் இருக்கேன் அப்படிங்கிற பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி தான் ஆசைப்பட்றாங்க தவிர அந்த உடம்பு ஏற்றுறதுக்கான வாய்ப்பு அந்த ஜிம்மில் இருக்கா, வசதி இருக்கா, அந்த உடற்பயிற்சிக்கார எல்லாமே இருக்கா, சொல்லித்தராங்களா, இது எல்லாமே அது மாதிரி யாருமே கவனிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் சிம்பிள் மாதிரி சொல்லுவாங்களா, அது மாதிரி இந்த ஜிம்மில் இருக்கேன் அந்த ஜிம்மில் இருக்கேன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறாங்களே தவிர அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது கம்மி தான். அவங்க வந்து அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலைங்கன்னு தான் சொல்லுவேன். அது அதான் சொல்கிறேன், முன்னாடி சொன்ன மாதிரி மாடர்ன் ஜிம் தான் இப்போ இங்கே இருக்கிறது. எல்லாமே அல்ட்ரா மாடர்ன் ஜிம் தான். மாடர்ன் ஜிம் தான் இப்போ இருக்குது. அதெல்லாம் மிஷினரி வந்து கொஞ்சம் வளைவு சுழிவாக இருக்கலாம். இந்த மிஷினரி வளைவு சுழிவாக இருக்கிறதால நம்ம உடம்பு ஏறிடுங்கிறத அவங்க நம்புகிறாங்க. அண்ணா அது பார்வைக்கு ஈர்ப்பு இருக்குதுனாலும் உடனே அதெல்லாம் நம்புகிறாங்க. எக்ஸசைஸை உடம்பு ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி. அது அப்படி கிடையாது. நம்ம உழைக்கிற உழைப்பும் நம்ம கொடுக்குற டயட்டும் முக்கியம். அதுக்கு மேலே எப்படி என்ன கேட்டால் மாஸ்டர் டிப்ஸு அவசியம். மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்து சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது இப்போ நாங்கள்லாம் இங்கே பக்கத்துலேயே இருந்து கூட சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். பட் ஆனால்
அதை வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்காக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதில்ல. மாஸ்டர், இப்போ உங்களோட ஜிம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இந்த ஜிம்முக்கு ஏதாவது சங்கத்தில் அப்படின்னு இருக்கீங்களா, இல்லை உறுப்பினராக ஏதாவது இருக்கீங்களா? இந்த ஜிம்முக்குன்னு சங்கம் இல்லை. இப்போ தமிழ்நாடு ஆர்னால்டு சங்கம்னு இருக்குது, பாடி பில்டிங் அசோசியேஷன் இருக்குது. அதுலேயே டான்ஜி அசோசியேஷன் இருக்குது. தஞ்சை மாவட்ட அளவில் பாடி பில்டிங் சங்கம்னு இருக்குது. அதில் நான் ஜூனியர் செக்ரட்டரியாக இருக்கேன். அது இல்லாமல் பவர் லிஃப்டிங் அசோசியேஷன்லேயும் நான் வந்து ஜூனியர் செக்ரட்டரி இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்டது ஜிம்முக்கு சங்கம் இருக்கான்னு கேட்குறது, இப்போ இது வரைக்கும் ஜிம்முக்கு சங்கம் வைக்கல. இந்த கொரோனா பீரியடில் தான் ஜிம் அந்த ஒரு அசோசியேஷன் வேணும்னு இப்போ தான் எல்லாருமே உணர்ந்து இப்போ தான் சங்கம் ஆரம்பித்தாங்க. அந்த அசோசியேஷனில் நான் இருக்கேன். இப்போ அந்த அசோசியேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இதேமாரி இப்போ தனியாளாக போராட முடியல. இப்போ கொரோனா விஷயத்தில் வரப்போ தனியாளாக போராட முடியலைங்கிறது இப்போ தான் இந்த கொரோனா தான் எங்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமையை உணர்த்தியிருக்கு. அதனால் இப்போ ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்து இப்போ நல்லா போயிட்டுருக்காது. அது இப்போ மெட்ராஸ் இது நம்ம தஞ்சை அரியலூர் தஞ்சை மாவட்டத்தையும் கலந்ததும் இருக்குது. தமிழ்நாடு லெவல்லையும் அசோசியேஷன் ஜிம் அசோசியேஷன் இருக்குது. சரி மாஸ்டர், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அசோசியேஷன் சொல்கிறீங்க, இப்போ அதில் வந்து பவர் லிஃப்டிங் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? சின்ன பிள்ளையிலேருந்து நான் பேசிக்காக பார்த்தா நான் ஃபஸ்ட்டு வெயிட் லிஃப்டிங்கில் தான் ஃபஸ்ட்டு வந்தது. வெயிட் லிஃப்டிங்கில் நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்கேன். அப்பயே வெயிட் லிஃப்டிங் வாங்கியிருக்கேன், பவர் லிஃப்டிங்லேயும் நான் செஞ்சுருக்கேன். ரெண்டுமே செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் நான் பாடி பில்டிங் வந்தேன். பாடி பில்டிங்கில் அப்போதைக்கு எங்கள் பீரியடுங்கிறது 1980 இருக்குது. அப்போல்லாம் வந்து தமிழ்நாடு மிஸ்டர் தமிழ்நாடுலாம் இந்த அளவுக்கு ஃபேமஸாக கொண்டு போகல யாருமே. அப்போ இந்த அளவு போட்டிலாம் புரிதல் இல்லை. அப்போ டிஸ்ட்ரிக்ட் போட்டி நடக்கிறதே பெரும் கஷ்டமாக இருக்கும். அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எங்களுக்கு யாரும் சொல்கிறதுக்கோ இதுமாதிரி அசோசியேஷன்லாம் இல்லாமல் நாங்களாக தெரிஞ்சுக்கிட்டு போய் கலந்துட்டு வந்திருக்கோம். அதுமாதிரி கலந்து ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ இருக்கிற மாதிரி ஒரு என்கரேஜ் அப்போ இல்லை. இப்போல்லாம் ரொம்ப அசோசியேஷன்லாம் ரொம்ப பக்காவாக செய்கிறாங்க. இப்போல்லாம் மாதம் அந்தளவுக்கு போட்டி நடத்தி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க மக்கள் பசங்களாம். அப்போ நாங்கள் இருந்தப்போ அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் இப்போ நாங்கள் பண்ணுற என்கரேஜை நீங்களாம் பயன்படுத்திக்கிட்டு நல்லா வரணுங்கிறது தான் சந்தோஷம். எங்களுக்கு ஆசைப்படுறது, நாங்கள் ஆசைப்படுறது தான். ஆனால் மக்கள்கிட்ட நாங்கள் இப்போ என்கரேஜ் பண்ணாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க வாலிபர்கள்லாம் செல்லு பக்கமும் சினிமா பக்கமும் இப்படி போகாமல் முடிஞ்ச அளவுக்கு இதில் நல்லா இன்னும் ஜிம்மில் இருந்து எங்களோட இதை பயன்படுத்திக்கணுங்கிறது தான் எங்கள் ஆசையை. மாஸ்டர், நீங்கள் கும்பகோணத்தில் இந்த ஜிம் நடத்திட்டு இருக்கீங்க, ரைட்? ஓகே. நீங்கள் ஏதாச்சும் காம்படிஷன் நடத்துறீங்களா? இந்த மாதிரி ஆடலும் போட்டி அந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன் எதாவது நடத்துருக்கீங்களா இது வரைக்கும்? காம்படிஷனுங்கிறது படி பார்த்தா 2002 எங்கள் ஊர் தாராசுரத்தில் அப்போ வந்து ஒரு கட்சி சார்பாக நடத்தினோம். அப்போ ஒரு கட்சி சார்பாக அப்போ அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்போ கோசிமணி மினிஸ்டருக்காக பிறந்த நாளுக்காக அப்போ ஒரு வாட்டி நடத்தினோம். வெயிட் லிஃப்டிங் பவர் இது பாடி பில்டிங் ரெண்டுமே நடத்தணும். அது ஒரு நடத்திட்டு அதுக்கு பிறகு 2009 இங்கே ஒரு ரோட்டரி கிளப்பும் நானும் சேர்ந்து எங்கள் ஜிம்மும் ரோட்டரி கிளப்பும் சேர்ந்து இங்கே ஒரு காம்படிஷன் நடத்தணும். 2009 நம்ம சரஸ்வதி பாடசாலை நடத்தணும். அதே இடத்துல 2014 ஒரு வாட்டி நடத்தணும். இது வரைக்கும் 3 வாட்டி நடத்தியிருக்கேன் கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும். வேறு யாரும் இங்கே நடத்தலை, நான் தான் நடத்தியிருக்கேன். இது வரைக்கும் வாங்குகிற ஃபீஸுக்கு நான் சொல்லி தர இது வரைக்கும் நான் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் ஒரு சர்வீஸ் மாதிரி தான் நான் பண்ணுறேன். இது வந்து உடனே இதுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்கு அதுன்னு அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா சார்ஜ் நான் பண்ணுறதில்ல. எல்லோரும் ஒரே அளவு தான் இங்கே வர அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃபீஸ் வாங்குறதும் நான் இன்ன வரைக்கும் 200 தான் ஃபீஸ் வாங்கிட்டுருக்கேன். 200 தான் நான் வாங்கிட்டுருக்கேன். இதை ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பாவோட ட்ரஸ்ட்டு மாதிரி நினச்சிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். எங்கள் அப்பாவோட நினைவாக இதை ட்ரஸ்ட்டு மாதிரி நினச்சி ஒரு சர்வீஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இதில் வந்து எனக்கு இந்த பணத்துக்காக நான் செய்யலை. இன்ன வரைக்கும் எந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் பண்ணாலும் இதே ஃபீஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். வேறு எக்ஸ்ட்ரா நிறையா ஃபீஸ் வாங்குறது கிடையாது. மாஸ்டர், நீங்கள் வந்து மாத ஃபீஸ் வந்து 200 சொன்னீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. அது இந்த காலத்தில் வந்து 200 எப்படி சாத்தியமாகுன்னு எனக்கே தெரியல. எப்படி மாஸ்டர் கட்டுப்படி ஆகுதா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே என்ட்ரானாலே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸை மொத்தமாக வாங்கிடுறாங்க. ஏன்னா வந்து வர்றவங்க எப்படி கேட்டிங்கன்னா ஒரு 10 நாள் வருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு வரமாட்டாங்க. ஸோ அவனால் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கான ஃபீஸை மொத்தமாக வாங்கிடுறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 இல்லை. இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, அது அவங்க என்ன அவங்களும் குறை சொல்ல முடியாது, நானும் அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்க இருக்கிற பில்டிங் ஒர்த்தபிள் இருக்குது, இடம் இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வாடகை இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல எல்லாமே அவங்க செஞ்சாகணும். அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஃபீஸ் வச்சுட்டாங்க.
அவங்கவுங்களுக்கு அது கட்டுப்படி ஆகிறது தான். நம்ம அதுக்காக கூட வச்சவங்கள தப்பாகவும் சொல்ல முடியாது, குறைச்சி அவங்களும் தப்பாக சொல்ல முடியாது. அவங்கவுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்கவுங்க வச்சுருக்காங்க. அதனால் அவங்க மிஷினரி கூட போயிருக்கலாம், அதனால் அவங்க கூட வச்சுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்கள் அப்பாவோட நினைவாக நான் நடத்துகிறது. அதனால் எங்கள் அப்பாவுக்காக நான் செய்த ஒரே இது இந்த முறையில் நான் ஒரு சர்வீஸாக தான் பண்ணுறேன். இது என்னோடய இதுதான். பட் அதுக்காக அடுத்தவங்க நம்ம வர சொல்ல முடியாது. அவங்கவுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தாலும் அவங்க வச்சுருப்பாங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். பட் இது வந்து அதான் சொல்கிறேன், முன்ன மாதிரியே நான் ஒரு சர்வீஸாக தான் பண்ணுறேனே தவிர இதில் வந்து எனக்கு கட்டுப்படி ஆகுது அது ஆகுதுங்கிறதெல்லாம் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு என்கிட்ட ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ வராங்கன்னா அவங்களுக்கு இப்போ இந்த ஜிம் இல்லைன்னா இன்னொரு ஜிம் கிடச்சிரும். நிச்சயமாக அவங்க எங்கே வேணாலும் போயிடுவாங்க. பட் ஆனால் இது கீழே இருக்கிற ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மேலே இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு இன்ஜினியர் நிற்கிற இடத்துல 500 கட்டிட்டு ஒரு இன்ஜினியர் நிற்கிற இடத்துல 3 ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிப்பாட்டிடுவேன். அந்த 3 பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோங்கிறது ஒரு சந்தோஷம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் அதே இன்ஜினியர் வெளில கூட போய் செஞ்சிடலாம், அவங்க எந்த ஜிம்மில் இந்த ஜிம் செஞ்சிடலாம். பட் நம்மளால் அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பேசிக்காக அவங்கள கொண்டு வரணும். அவங்க அந்த 10th 11th அவங்கள கொண்டு பேசிக்காக கொண்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு எந்த கெட்ட பக்கத்துக்கும் போகாமல் ஒரு நல்வழிப்படுத்துகிற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்காக தான் நான் செய்கிறேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது வயது வரம்பு இருக்கா? இந்த வயசுலேருந்து தான் பண்ணணும், இல்லை இந்த வயசுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்குது? கட்டாயமாக இருக்குது. நம்ம உடம்புலையே இப்போ எல்லாமே சொல்லுவாங்க பால் எலும்பும்பாங்க. அதாவது ஒரு மீசை முளைக்கிறப்ப தான் அந்த உடம்புல இந்த போனோட ஸ்ட்ரக்சர்லாம் மாறும், ஹெல்த்தாக நல்லா மாறும். அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் அந்த போன் வந்து கீழே விழுந்தாலும் சின்ன பசங்களுக்கு அடிபடாது, அது ஒரு ஸ்ட்ரெச்சபிளாக தான் இருக்கும் அந்த எலும்பு. அதுக்காக தான் பால் எலும்பும்பாங்க. அதுக்காக செய்ய வேணான்னு சொல்லுவாங்க அந்த வயசில். கொஞ்சம் மீசை முளைச்சோன்னே செய்யணுங்கிறது அது 10th லீவ், அதாவது 10th முடிஞ்சு இந்த எக்ஸாம் லீவ் முடிஞ்சோன்னா வர்றது நல்லது, பெஸ்ட்டு. அவங்க அப்படி வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். இல்லை அவங்களுக்கு அதை தனியாக பீஸ் வாங்கிங்களா, இல்லை எப்படி? அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பீஸ் தானே? எல்லாருக்கும் ஒரே பீஸ் தான். இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம யாரையும் பிச்சு வாங்கினது கிடையாது. ஸ்பெஷல் பீஸும் தனியாக இது வாங்க ஸ்பெஷல் பீஸ்லாம் வாங்கினது கிடையாது, ஒரே பீஸ் தான். இன்னொன்று எல்லா ஜிம்லேயும் அட்வான்ஸ்னு ஒன்று வாங்குவாங்க, நம்ம ஜிம்மில் அட்வான்ஸே கிடையாது. அட்வான்ஸே கிடையாது இது வரைக்கும் நாங்கள் வாங்கினதே கிடையாது. ஃபீஸ் மந்த்லி ஃபீஸ் மட்டும்தான் வாங்குவோம், வேறு அட்வான்ஸும் தனியாக வாங்கினது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எல்லாரையுமே கோச் பண்ணுறோம். 100க்கு 100 கல்விங்கிற மாதிரி 100க்கு 100 உடற்பயிற்சி. அது நம்ம விக்டரி ஜிம் சிவராஜ்னு என்னோடய இன்ஸ்டாகிராமில் போய் அந்த போஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பசங்களோட உடம்பை பார்க்குறப்பயே அந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு அந்த அளவு தெரியும். அந்த பசங்களை நம்ம எவ்வளோ அளவு பக்கத்தில் வந்துருக்கோம் அப்படிங்கிறது தான் தெரியும். மாஸ்டர், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பொறுமையாக பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஏஜிஎஸ் யூடியூப் சார்பாக உங்களுக்கு வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.